ப்ரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று வரைக்கும் எல்லா வீடியோவும் பார்த்துட்டிங்களா? பாட்டு ஸ்டோரி ப்ரேயர் ஃபாலோ பண்ணுறீங்களா? நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேயா? சரி, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நான் சும்மா இருக்கேன், அதனால் உட்காந்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கோ யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் பார்க்கக்கூடிய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா ராஃபா சுகம் தரும் தேவம், உம் தழும்புகளால் சுகமே. ஏகோவா ஷாமா என் கூட இருப்பீ, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்புக்கு இணை இல்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாம், இயேசு மட்டுமே நமக்கு போதும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்டோரி என்ன அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப வெரி குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் பாட்டு லென்த்தியாக போனதுனால ஸ்டோரியை ரொம்ப கம்மி பண்ண போகிறேன். ஆக்சுவலி நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? காயின் ஆபேலை கொன்ன மாதிரி பார்த்தோம். தானே? உடனே கர்த்தர் கேட்குறாரு, உன் தம்பியோட சத்தம் எனக்கு மேலே வேற கேட்டுச்சு, எங்கே வணங்கினதும் அவனோட ரத்த பழி உன் மேலே சுமக்கப்படுது. நீ பூமியில் இனிமேல் எதை பயிரிட்டாலும் அது என்ன அது பயிர் தராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது அவன் என்ன சொல்கிறான்? ஐயோ கர்த்தாவே, இப்படிலாம் பண்ணாதீங்க, இந்த தண்டனைலாம் எல்லாம் தாங்கிக்க முடியாதுன்னதும் அவன் என்ன பண்ணுறான்? அப்படியே அந்த இடத்த விட்டு என்னை வேறு ஒரு இடத்துக்கு அப்புறப்படுத்திருங்கன்னதும் அவன் வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தான். அங்கே அவனோட சந்ததி வளருது. அவனோட சந்ததியில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாமேக்குன்னு ஒருத்தன் அவன் சந்ததியில் தான் வரான். லாமேக்கு அடுத்து நிறைய பேர் வராங்க, அதில் லாமேக்குன்னு ஒருத்தன். சரி, ஓகே. இப்போ அடுத்து ஆதாமுக்கு இன்னொரு பையன் பிறக்கிறான். இப்போ ஆபேல் இறந்து போயிட்டான். காயின் வேறு ஒரு இடத்துக்கு டோட்டலாக வேற ஒரு இடத்துக்கு ஆக்குபை பண்ணிட்டு போயிட்டான். இங்கே இல்லை. சரியா? இப்போ இங்கே ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன பிறகு இன்னொரு பையன் பிறக்கான். அந்த பையன் பேர் என்னதுன்னா சேத்துக்கு ஒரு பையன் பிறக்கான், அவன் ஏனோஸ். ஸோ அந்த சந்ததியிலேருந்து பழைய மாதிரி என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்காங்க, கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்காங்க. அந்த காயினோட ஃபேமிலி டோட்டலாக என்ன பண்ணிடுறாங்க? கர்த்தரை விட்டு விலகி போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலாக வேற ஒரு சைடு போயிடுறாங்க. அந்த இடம் பேருக்கு பேர் ஏதேனுக்கு கிழக்கான நோர்த் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். அப்படியே ஏதேனுக்கு ஈஸ்டர்ன் சைடில் போய் ஒரு ஏரியா, அந்த ஏரியா பேர் நோர்த் அப்படிங்கிற இடத்துல போய் குடியிருக்கான். அங்கே அவனோட ஃபேமிலி, அவனோட ஜென்ரேஷன் எல்லாம் என்ன ஆகுது? நெக்ஸ்ட் அப்படியே டெவலப் ஆகுது. சரி, ஓகே. இன்றைக்கி இந்த ஸ்டோரி போதும். ப்ரேயர். இன்றைக்கி யாருக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம் அப்படின்னா, திடீர்னு தான் இன்ஸ்டண்ட்டாக தான் தோணுச்சு. இன்றைக்கி வீடியோ பார்க்குற அத்தனை பேரோட பிள்ளைங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். சரியா? அன்பின் தகப்பனே, பிதாவே, பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. இயேசுவோட நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தாவே, இந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த செகண்ட் நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணதுக்கு எனக்கு கிருபை காமிச்சதுக்கு நன்றி அப்பா. இந்த செகண்ட் நான்
உயிர் வாழ்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். என் பிள்ளைங்க நிம்மதியாக ஸ்கூல் போயிட்டு வராங்க. வீடியோ பார்க்குறவங்களோட பிள்ளைங்க நிம்மதியாக ஸ்கூல் போயிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இயேசு ரத்தத்தால் அவங்கள கழுவி அனுப்பிட்டு வரேன். கர்த்தாவே, அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ரத்தத்தால் பிள்ளைங்களை கழுவுறப்பா. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரோட பிள்ளைங்களையும் கழுவுறேன். இனி வரக்கூடிய பிள்ளைங்க இன்னும் பிறக்கவே இல்லைனாலும் அந்த பிள்ளைங்களுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணுறேன். எல்லாருக்கும் பிள்ளைங்க கண்டிப்பாக உண்டு. அதனால் எல்லா பிள்ளைங்களையும் இயேசு ரத்தத்தால் கழுவுறேன்ப்பா. போக்கை வரத்தையும் ஆசீர்வதிக்கேன். பிசாசு அவங்களுக்கு விரோதமாக போடுற எல்லா பிரச்சனையும் இயேசு நாமத்தில் அடித்து விரட்டுறேன். அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போகட்டும் கர்த்தாவே. இயேசுவே, நீர் பிள்ளைங்களோட ஞானமாக இருங்க. பிள்ளைங்களுக்கு போதிங்க. எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி இது பண்ணணும்னு சொல்லுங்கள் கர்த்தாவே. கர்த்தாவே, இப்போ வாலிப பிள்ளைங்க எல்லாம் யார்கிட்ட பழகணும், எப்படி பழகணும், எவ்வளவு சேஃப்டியாக பழகணும், எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்க இயேசு ரத்தத்தால் அந்த பிள்ளைங்களை கழுவுற ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கேன்ப்பா. அவங்க போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya. மங்கேஷன் மக்களேஷன் மகா மங்கேஷன் மகா ஹஷ்மா ஹஷ்மா மங்கேஷன் மக்களேஷன் மகா ஹா மங்கேஷ் மகா மங்கேஷ் மகா மங்கேஷன் மகா ஹஷ்மா ஹஷ்மா மங்கேஷ் மக்களேஷ் மகா ஹலேஷ்மா ஹலேல் ஹவா ஹஷ்மா மங்கேஷ் மக்களேஷன் மகா மங்கேஷ் மக்களேஷ் மகா ஹஷ்மா ஹா மங்கேஷன் மக்களேஷன் மகா மங்கேஷன் மகா. கர்த்தாவே, திடீர்னு டங்ஸில் பேசணும்னு தோணுச்சு கர்த்தாவே. இன்னும் அதிகமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் டங்ஸில் பேசுங்க. ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனைக்கு மட்டும்தான் நம்ம வார்த்தையை சொல்லி பேசுவோம். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம டங்ஸில் பேசும்போது நம்ம கடவுள்கிட்ட பேசுகிறதா என் ஃப்ரெண்டு சொன்னான் ஒரு வாட்டி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை, தெரியாத பிரச்சனை எதுனாலும் சரி, டங்ஸில் பேசும்போது ஒரு எஃபெக்ட், இதை விட வார்த்தையில் ஒரு எஃபெக்ட் இருக்குன்னா டங்ஸில் பேசும்போது ஒரு எஃபெக்ட். கர்த்தர் எல்லாமே சும்மா வச்சுக்க மாட்டார். என் வார்த்தையை சொல்லி நீ ப்ரேயர் பண்ணும்போது ஒரு பலன் இருக்கும், டங்ஸில் பேசும்போது ஒரு பலன் இருக்கும். ஸோ டங்ஸில் பேசுங்க. இன்றைக்கி என்னை 2-3 நாளாகவே கர்த்தர் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, டங்ஸில் பேசுங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்போ டங்ஸில் பேச போகிறேன். வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு பேச போகிறேன். நீங்களும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை. நாளைக்கு வேறு ஒரு இதில் பார்க்கலாம். பை.